நார்மலா சோஷியல் மீடியால நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஈவன் WhatsAppல வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பயப்படுவோம். நம்மள விட நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. "இல்ல நீ ஃபோட்டோஸ்லாம் போடாத" அப்படின்ட்டு. ஏன்னா, அந்த ஒரு டைம்ல மார்ஃபிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. நம்மளோட ஃபேஸ வச்சுட்டு என்ன மாரி வேணாலும் ஒரு ஃபோட்டோவ கிரியேட் பண்ணலாம். அதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே இது ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு. பட் இப்ப வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி வந்தனால எது உண்மை, எது பொய்ங்கிறது தெரியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த டெக்னாலஜி வந்துட்டு வளர்ந்துட்டு போதுன்னு நினைக்கும்போது, நெறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கஷ்டப்படுத்துது. ஏன்னா, நடிகர் அக்ஷய் குமார் வந்துட்டு இத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மகரிஷி வால்மீகி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதா வந்துட்டு ஒரு போலியான ஏஐ மூலியமா வந்துட்டு ஒரு வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மகரிஷி வால்மீகியோட ஒரு ஃபோட்டோவுல நம்ம அக்ஷய் குமார் சாரோட ஃபோட்டோ வந்துட்டு மெர்ஜ் பண்ணி லைக் இவர் தான் வந்துட்டு அடுத்த ஒரு படத்துல நடிக்கிறதா வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு மார்ஃபிங்ன்னு ஒரு விஷயம் இருந்தது. பட் இந்த டைம்ல வந்துட்டு ஏஐங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நெறைய பேர வந்துட்டு மன கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகுது அப்படின்ட்டு நம்ம அக்ஷய் குமார் சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, உண்மையான வீடியோவ விட இந்த ஏஐ வீடியோ தான் வந்துட்டு சீக்கிரமா பரவுது அண்ட் சீக்கிரமா எல்லாருமே நம்புறாங்க. ஸோ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டா நான் வச்சுக்கிறேன். என்னன்னா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பரவறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் எல்லா சேனலுமே வந்துட்டு அது உண்மையான விஷயமா இல்லையான்னு வந்துட்டு கவனத்துக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இது நெறைய பேரோட லைஃப்ப வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு அக்ஷய் குமார் சார் சொல்லியிருக்காங்க.